ஹாய் வெல்கம் டு ஷெரீன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுவும் தோசைக்கு மாவு அரைச்சி அந்த மாவில் நம்ம தோசையும் மட்டன் குழம்பும் நம்ம வந்து செய்ய போகிறோம். முதல்ல தோசைக்கு அரிசி ஊற வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா நான் இட்லி அரிசி 1.5 கப் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த கப் வேணால் எடுத்துக்கோங்க. அதே அளவில் 1.5 கப் அளவுக்கு இட்லி அரிசி, அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக அதே கப், எல்லாமே ஒரே கப்லேயே இருக்கணும். அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு உளுந்து, அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு கூடவே 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது 1/4 கப் அளவுக்கு சேர்ந்துட்டு நல்லா கலந்து விட்டு கழுவி ஊற வச்சிடலாம். 4 மணி நேரம் கழித்து எடுத்து அரைச்சிக்கலாம். நல்லா ஊறி வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து அரைச்சி எடுத்துருவோம். நல்லா எப்பயும் அரைக்கிற மாதிரி தான். நம்ம இட்லிக்கு அரைக்கிறத விட தோசைக்கு வந்து கொஞ்சம் நல்லா வலுவலுப்பாக இருக்கிற மாதிரி அரைப்புலையா அந்த மாதிரி அரைச்சி உப்பு போட்டு கலந்து வச்சிடலாம். காலையில் எடுத்து பார்க்கலாம். மாவு வந்து ஊற வச்சு அரைச்சி அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நல்ல மாவு பொங்கி வந்துருந்துச்சு. பார்க்குறக்கே சூப்பராக இருந்துச்சு. இதை இட்லி ஊற்றினா கூட ரொம்ப நல்லா வரும். அந்தளவுக்கு நல்ல மாவு வந்து அப்படியே பொங்கி வந்து அந்த நுரக்கட்டி இருந்தாலே இட்லி சூப்பராக வரும். அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி மாவு அரைச்சி தோசை ஊற்றினோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பருப்பெல்லாம் போட்டு செய்கிறதுனால அந்த தோசை வந்து நல்லா மொறுமொறுப்பாக அப்படியே நல்ல அந்த கலர் பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும். நல்லா இப்போ வந்து நம்ம தோசை ஊற்றலாம். சொல்லிக்கிட்டே இருக்கேன் எப்படி ஊற்றி பார்க்குறது. ஏன்னா நான் முன்னாடியே ட்ரை பண்ணதுனால உங்களுக்கு நான் எப்படி செய்யுது அப்படின்னு செஞ்சு காட்டுறேன், அவ்வளோதான். தோசையை ஊற்றி சாப்பிடுவோம். பெரிய தோசையை ஊற்றிட்டு நம்ம வந்து எப்பயுமே தோசைக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான் நம்ம வீட்டில் வந்து ஊற்றுவோம். ஏன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றி தோசை செஞ்சால் தான் நம்ம வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த மனம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் ஊற்றுற மனம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி போடுவோம். இது பாருங்கள் எப்படி மொறு 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 மொறுன்னு இருக்கும் தோசை. கலர் பார்த்திங்களா, அப்படியே நல்லா தக 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 தகன்னு அப்படியே மின்னும் தோசை. அதே சமயம் ரொம்ப மொறுமொறுன்னு இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா தோசை வந்து சாஃப்டாக இருக்கிறத விட மொறுமொறுன்னு இருக்கிறது பிடிக்கும். சிலருக்கு வந்து சாஃப்டாக இருக்கிறது பிடிக்கும். ஆனால் நம்ம வீட்டு பசங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தோசை வந்து நல்ல மொறுமொறுன்னு இருந்தால் தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற பசங்களுக்கு இந்த தோசை வந்து ரொம்ப சூப்பர் தோசை. இதே போல் அடுத்த தோசையை ஊற்றிக்கலாம். தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த தோசைக்கு நான் வந்து மட்டன் குழம்பு தான் செஞ்சுருக்கேன். இந்த மட்டன் குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோவை இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம மசாலாலாம் வறுத்தரைச்சி ஒரு மட்டன் குழம்பு செஞ்சால் என்னமா ஒரு டேஸ்ட் இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரி ஒரு மட்டன் குழம்பு தான் பண்ண போகிறோம். 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துடலாம். ஒரு 6 போல் வரமிளகாய், ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 3/4 ஸ்பூன் சீரகம், 3/4 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, 2 கிராம்பு, அடுத்து 2 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, நல்ல பெரிய சைஸ் பட்டையாக ஒரு துண்டு சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு வறுத்தரலாம். அவ்வளோதான் பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. நல்லா அந்த மணம் வரணும், அந்த மாதிரி வறுத்துடணும். அதே போல் கருக விடாமல் வறுக்கணும். அவ்வளோதான். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். ஒரு 20 போல் சின்ன வெங்காயமும் ஒரு 7-8 பூண்டும் சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இதை வதக்கிடலாம். வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கையில் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். வெங்காயம் தேங்காய் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். மட்டன் தாளிக்கிறதுக்கு ஒரு குக்கர் வச்சுட்டு நான் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சது ஒரு அன்னாச்சி பூ, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை கிராம் பொரிஞ்சதுமே கருவேப்பிலை, ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். வெங்காயம் பாருங்கள் நல்லா கலர் மாதிரி வதங்கிருச்சு. இது போல் தான் நல்லா பொன்னிறமாக வதக்கணும். அதில் மட்டன் வந்து 1/2 கிலோ அதை சேர்த்துடலாம். அது கூடவே ஒரே ஒரு தக்காளி, அடுத்ததாக கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான உப்பு. இப்போ இதை வதக்கிடுவோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டனை இது போல் நல்லா வதக்கி விட்டுறலாம். அதுக்குள்ளேயும் நம்ம மசால் வறுத்தோம் இல்லையா, அதை அரைச்சிட்டு வந்துடுவோம். இது போல் லைட்டாக பவுட்ரு பண்ணதுக்கப்புறமா தேங்காய் வெங்காயம்லாம் வதக்கி வச்சுட்டோம் இல்லையா, அதையும் சேர்த்துடலாம். தண்ணி ஊற்றி அரைச்சிருவோம். மசால் பாருங்கள் நல்லா வதக்கி அரைச்சி எடுத்தாச்சு. மட்டன்னு பாருங்கள் சூப்பராக வெந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. பார்த்திங்களா, இந்த மாதிரி நல்லா வதக்கி விடணும். சிக்கனாக இருந்தாலும் சரி, மட்டனாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வதக்கி விட்டு நம்ம மசாலா சேர்க்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துடலாம். இப்போ கலந்துருவோம்.
நல்லா மசால் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுவோம். நல்லா வதக்கி ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். முதல்ல கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், இப்போ கொஞ்சம் உப்பு. 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், மட்டன் வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெந்திருக்கு பார்த்தீங்களா. அப்படியே விட்டுறக்கூடாது. நான் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட நல்லா கொதித்து வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம இறக்கிக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், நல்லா சிம்மில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். சூப்பரான ஒரு மட்டன் குழம்பு ரெடி பாருங்கள். அப்படியே சண்டே ஸ்பெஷல். எப்படி ஒரு காலையில் ஞாயிற்றுக்கிழமை அதுவும் காலையில் இந்த மாதிரி ஒரு மட்டன் குழம்ப வச்சு தோசையை ஊற்றி பாருங்க. அவனே தோசை வேணாம் எனக்குன்னு சொல்லுவீங்க சொன்னியா, அவனே சாப்பிட்டுட்டு இருக்கான் பாருங்க. மட்டன் குழம்பு நல்லா தோசை சாப்பிட்டானா. என் வாய்ஸ் வந்து கொஞ்சம் லூஸ் மாதிரி இருக்குது, கட்டக்குரலில் இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இப்போ தான் எனக்கு வாய்ஸ் வந்திருக்கு. இந்த தோசைக்கு மாவு ஊற வைக்கிறப்ப என் வாய்ஸே கிடையாது, என் தொண்டையிலேருந்து காற்று மட்டும்தான் வந்துச்சு. இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு என் வாய்ஸ். அப்லோட் பண்ணுறப்ப நல்ல வாய்ஸில் நான் வாய்ஸ் கொடுத்து அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு, சரியா? இப்போ பார்த்தாலே கட்டக்குரல் மாதிரி தானே. ஓ என்னடா இந்த வாய்ஸ் இப்படி இருக்குது அப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். மட்டன் குழம்பை விட தோசைக்கு மாவு அரைச்சோம் பார்த்தீங்களா, அதுதான் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மட்டன் குழம்பு நம்ம எப்போயுமே செய்கிறது தான். ஆனால் மாவு வந்து அரைக்கிறது வந்து ரொம்ப ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமாக அரைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இது ஒரு விதமான மாவு. சூப்பராக இருக்கும் தோசைக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் மீதி தோசையை ஊற்றி சாப்பிட போகிறேன். நீங்கள் போய் தோசை ஊற்றி சாப்பிடுங்க. வேர்க்கடலை சட்னி பண்ணுறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 5லேருந்து 6 போல் வரமிளகா நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கிட்டால் போதும். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம். இதை வறுத்தெடுத்துக்கலாம். நல்லா வேர்க்கடலை வந்து கொஞ்சம் கலர் மாதிரி வரணும். வரமிளகாயும் கொஞ்சம் அந்த வதன்னு இருக்குது, நல்லா மொறுமொறுப்பாக வரும் பாருங்கள். அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ அதே எண்ணெயில் ஒரு வெங்காயம், ஒரு 4 பல் பூண்டு இதை கொஞ்சம் வதக்கிடுவோம். அடுத்தடுத்து போடுறதுக்கு நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். கூட ஒரு தக்காளி, கருவேப்பிலை, மல்லித்தலை கருவேப்பிலை கொஞ்சம் தாராளமாக போட்டிங்கன்னா நல்ல கம நல்ல மணமாக இருக்கும். அதுக்காக கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. அதிகமான அளவுக்கு அதிகமாக இல்லை, நல்ல மணம் வர அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது போல் ஒரு சின்ன துண்டு புளி. இப்போ இதை வதக்கிடலாம். வெங்காயம் தக்காளி கூட வேர்க்கடலை போட்டு வதக்காமல் தனியாக தான் வதக்கணும். அப்போ தான் அது வறுத்த மாதிரி இருக்கும். இல்லைன்னா பச்சை வேர்க்கடலை மாதிரியே இருக்கும். அதனால தான் தனியாக போட்டு வறுக்கிறேன். அவ்வளோதான், நல்லா இந்த மாதிரி வதங்கியாச்சு. கருக விட்டுறாமல் இருக்கணும். எதை வதக்குனாலுமே நம்ம கருக விடாமல் வதக்குனா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லைன்னா கருகுச்சுன்னா கசப்பாயிரும். இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். அவ்வளோதான், ஆறட்டும். அதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். அடுத்து உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டு இப்போ அரைச்சி எடுத்துருவோம் சட்னி. சூப்பரான சட்னி அரைச்சாச்சு. இதில் கொஞ்சம் உங்களுக்கு தாளிப்பு ஊற்றணும்னா கொஞ்சமாக தாளிப்பு ஊற்றிக்கோங்க. நல்லா கருவேப்பிலையும் கடுகும் போட்டு தாளித்து இதில் ஊற்றிட்டா சூப்பராக இருக்கும். வேர்க்கடலை தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. கலரும் பார்த்திங்கன்னா பயங்கர செம்ம கலரு. இந்த மாதிரி கலர் இருந்தாலே சட்னி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஒரு ரொம்ப டார்க் கலர் இல்லாமல் கொஞ்சம் லைட் கலராக பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். என்னடா கலர் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான வேலை தான், ஆனால் டேஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும்.